கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தார். ஒருவேளை சிலர் பயத்தோட வந்திருக்கலாம். இவங்க இந்த இடத்துல என்ன கெடுத்துருவாங்களோ, என் பேரை கெடுத்துருவாங்களோ, இந்த இடத்துல பொறாமையினால நான் அழிஞ்சிருவேனோ, எனக்கு ஏதாவது செய்வன மாதிரி ஏதாவது வச்சிருவாங்களோ, இல்ல அப்படின்னா என்ன போட்டு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாசம் பண்ணிடுவாங்களோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பை நட்டவர் அவர், யோசேப்பை வளர்த்துகிறவர் அவர், யோசேப்பை முன்குறித்தவர் அவர். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் யோசேப்பிற்காய் கொடியேற்றுகிற கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி நம்ம இப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம். யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல என்ன யோசேப்பை போல தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. என்னை தூக்கி போடுகிற குழிகள் என்னை கண்டிப்பாக என்னை சாகடிக்க போவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல பொறாமைப்பட்டு வஸ்திரத்தை உரிந்து போட்டாலும், உங்க மேல பொறாமைப்பட்டு தகப்பனார் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும், பரலோக தகப்பன் யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தது உண்மையானால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய பொறாமையினாலே எடுக்கப்பட்டது, மனிதனுடைய கோபத்தினாலே எடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை கர்த்தர் திரும்பவும் அந்த வஸ்திரத்தை தருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வேலையில நின்று என்னை போட்டு கொடுத்து இந்த இடத்துல இருந்து என்ன தூக்கிட்டாங்க, இந்த வருமானத்தை எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இந்த வேலையில எனக்கு தடை பண்ணிட்டாங்க, இவங்களால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்பின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால், அப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் புடுங்கினாலும் இயேசு கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமென். அப்பா கொடுத்தத கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சுக்கிட்டாங்க. அதை கிழிச்சு தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய், இது உன்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா பாருன்னு சொன்னாங்க. ஆனா ராஜா, பரம ராஜா, தேவராஜா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை தொடுகிற அளவிற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லாமல் போனது. காரணம் என்னன்னா,